நான் உள்ள நுழைஞ்சோனே எல்லாரும் அவ்வளோ அழகா ஒழுக்கமா உங்க பிள்ளைகள்லாம் அழகா வணக்கம் சொல்றாங்க. இங்க எல்லாரும் ஒரு ஒழுங்கோடு சீருடைகள் அணிந்திருக்கிறீர்கள். இந்த சீருடையை முதலிலே நடைமுறைப்படுத்தியவரே காமராஜர் தான். சுந்தரவேலு பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட கேட்கிறார், ஏன்யா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கான்? அப்ப இல்லைங்கய்யா, அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லை, அதனால ஒருத்தன் இப்படி போட்டிருக்கான், ஒருத்தன் அப்படி போட்டிருக்கான். போடக்கூடாது. ஏன்னா ஒருத்தன் நல்லா போட்டிருக்கதை பார்த்து இவனுக்கு வருத்தம் வந்தா ஸ்கூலுக்கு வர பிடிக்கலன்றுவான் அப்படின்னு சொல்லி காமராஜர் கொண்டு வந்தது தான் சீருடை திட்டம். எல்லாருக்கும் ஒண்ணுதான், சிவப்பு மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான், கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிவப்பு தான், வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மனிதனுடைய உயர்வான எண்ணங்களில் இருப்பதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்ட காமராஜரால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுதான் இந்த சீருடை. இன்னைக்கு எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம், எந்த பேதமும் கிடையாது, யாரிடமும் எந்த பேதமும் இல்லாமல் ஒற்றுமையோடு எல்லா பள்ளிக்கூடங்களும் இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது காமராஜர் போட்ட விதை. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்கள் முன்னாடி காமராஜர் அவர்கள் உரையாற்றுகிறார். அந்த பையன், காமராஜராக நடித்த பையன் சில வார்த்தைகளை மட்டும் அடிக்கோடிட்டு காண்பித்தார். ஆசிரிய பெருமக்கள், காமராஜர் இப்படி பேசுகிறார், ஆசிரிய பெருமக்களே, உங்களை நம்பி பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், அவர்களை உங்கள் பிள்ளைகளாக நினைத்து அவர்களுக்கு மிக சரியான கல்வியை கொடுங்கள்னு சொல்லி பேசுறார். அதுதான் அந்த பையன் பேசினார். பேசிட்டு காமராஜர் சொல்கிறார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? படிக்கணும்னா பிச்சை எடுத்தாவது படிச்சிடணும்னு அர்த்தம். அவர் பேசுறாரு, படிக்கணும், பிச்சை எடுத்தாவது படிக்கணும்னு ஔவையார் சொன்னாங்க. நான் ஆசிரியர்களை உங்களிடம் ஒன்று சொல்லுகிறேன், இந்த பிள்ளைகள் பிச்சை எடுத்தெல்லாம் படிக்க வேண்டாம், இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பதற்காக நான் ஊராக போய் பிச்சை எடுத்தாவது இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுத்து பள்ளிக்கூடங்களை நடத்துங்கள்னு சொல்லுகிறார்.